அன்பார்ந்த வண்ணஸ் நேயர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும். ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ். தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் இணங்கி இருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பினுடைய தலைமைத்துவத்தில் எங்களுடைய அரபு நாடுகளுடைய தலைவர்களான கட்டார், சவுதி, குவைட், ஜோர்தான் இன்னும் ஏராளமான நாடுகளுடைய தலைவர்களை ஒன்றிணைத்து நடத்திய பேச்சுவார்த்தைகளின் போது ஏற்பட்ட ஒரு சுமூகமான ஒரு தீர்வாக இது கருதப்படுகிற போதிலும் ஹமாஸ் ஒருபோதும் முற்றாக அந்த நிபந்தனைகள் அனைத்துக்கும் இணங்கப்படவில்லை. குறித்த ட்ரம்ப்ஸ் பீஸ் டீல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் 20 முக்கியமான நிபந்தனைகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே மிகவும் பிரதானமானதுதான் அவசரமாக ஹமாஸிடம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அந்த பிணை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். அதுபோல ஹமாஸ் ஆயுதங்களை கலைத்து நிராயுத பாணியாக செயற்பட வேண்டும். இன்னும் பாலஸ்தீன காசா பகுதியில் விசேடமாக அவர்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளை ஹமாஸ் ஆட்சி செய்ய முனையக்கூடாது. இது போன்ற நிபந்தனைகள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹமாஸ் இந்த ஆயுதம் கலையும் நிபந்தனைக்கும் காசாவை ஆட்சி அமைக்காமல் இருக்கும் விஷயத்திலும் ஹமாஸ் இணங்கவில்லை என்பது தெளிவாக எல்லா ஊடகங்களிலும் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த முறை இந்த போர் நிறுத்தம் மிக நீண்ட காலம் நீடிக்குமா என்ற சந்தேகம் பெரும்பாலான மக்களிடத்தில் நிலவுகிறது. ஏனென்று சொன்னால், ஹமாஸுடைய அக்டோபர் 7 பாரிய தாக்குதலின் போது அவர்கள் கடத்தி சென்ற 251 அந்த இஸ்ரேல் நாட்டவர்களை சேர்ந்த பிணை கைதிகளில் பலரை விடுவித்த பின்பு இப்போது எஞ்சியிருப்பது வெறும் 48 பேர் மட்டுமே. இவர்களை அவர்கள் கையளித்து விட்டால் உண்மையில் பாராட்டத்தக்க ஒரு செயல்தான். மனித உயிர்கள் எல்லோருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், இதை ஹமாஸ் செய்துவிட்டால் உண்மையில் ஒரு சுமூகமான தீர்வை நோக்கி அவர்களுக்கும் பயணிக்கலாம், ஜனநாயக ரீதியில் அவர்களுக்கும் போராடலாம் என்பதுதான் உலக மக்களுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் இது பாலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு வெற்றியோ அல்லது அங்குள்ள ஒவ்வொரு குடிமகனும் எதிர்பார்க்கும் ஒரு சுமூகமான தீர்வோ அல்ல. அந்த மக்களிடத்தில் அல் ஜசீரா பேட்டி கண்ட போது அவர்கள் சொன்ன சில விஷயங்கள் தான், நாங்கள் கலைத்து போய்விட்டோம், எதிர்பார்த்து ஏமாந்து விட்டோம் என்று ஹமாஸுடைய நடவடிக்கைகளிலும் கூட நம்பிக்கையிலிருந்து அவர்கள் அப்படி கூறியிருக்கிறார்கள். இதற்கான காரணம் எங்களுடைய முதுகெலும்பில்லாத தலைவர்கள் தான். அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய கட்டார், சவுதி, குவைத், துபாய், ஓமான், பஹ்ரைன், இன்னும் ஈஜிப்ட், இது போல ஏராளமான நாடுகள் அவர்களுக்கு இஸ்லாமிய உணர்வே இல்லாதவர்கள் போலதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டுக்கு ஏற்பட்ட உதாரணமாக கட்டாருக்கு அடித்த அந்த அடியை கூட தைரியமாக எதிர்ப்பு கொண்டு அவர்களுக்கு திருப்பி அடிக்க ஒரு தைரியம், வீரம் அவர்களுக்கு இல்லாத போது பாலஸ்தீன விவகாரத்தில் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து யுத்தம் செய்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்றுதான். ஆனால் இன்னொரு பக்கம் நாங்கள் அவர்கள் யுத்தம் செய்ய முனையவில்லை என்பதை சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் 1967 இப்படிதான் இவர்கள் எல்லோரும் பொங்கி எழுந்து யுத்தம் செய்ய போய் கடைசிக்கு இஸ்ரேலுக்கு 120-30 வீதமாக இருந்த நிலப்பரப்பை 170 வீதத்துக்கு மேற்பட்ட நிலப்பரப்பை தாரை வார்த்து கொடுத்ததும் எங்களுடைய அரபு நாட்டு தலைவர்கள் என்பதை சரித்திரம் ஞாபகமூட்டிக் கொண்டே இருக்கும் எங்களுக்கு. எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்கள் அமெரிக்காவுக்கு வால் பிடித்து கால் பிடித்து அவர்களுக்கு அடிபணிந்து இன்று ட்ரம்புக்கும் நெத்தன்யாஹுக்கும் ஒரு பாரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். ஹமாஸுடன் பேசி பீஸ் மேக்கராக கட்டாரும் சவுதியும் செயல்பட்டு இந்த ஹமாஸையும் இணங்க வைத்து இப்போது டொனால்ட் ட்ரம்ப் நெத்தன்யாஹுடைய தலைமைக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 66,200க்கும் அதிகமான மக்கள் அழிந்தும் இன்னும் அவர்களுடைய நிபந்தனைகளை கொண்டு போய் அந்த நாட்டில் அவர்களை ஆளக்கூடிய மக்களுக்கு இவர்கள் நிபந்தனைகளை கொடுத்து ஒப்பந்தங்களை கொடுத்து இப்படி தற்காலிகமாக யுத்தத்தை நிறுத்தி மீண்டும் அடித்து தான் இப்போது 66,200 மக்கள் அழிந்து விட்டார்கள். உண்மையில் இந்த மாதிரி முதுகெலும்பு இல்லாத அரபு தலைவர்கள் இருக்க மட்டும் இவர்கள் யுத்தத்துக்கு போவதில் அர்த்தமே இல்லை. கொஞ்சம் ஆயுதத்தை கொடுத்து கொஞ்சம் காசை உள்ளுக்கால கொடுத்து அந்த பக்கம் சீண்டு விட்டு இந்த பக்கம் இவர்களுடைய வால் பிடிக்கும் கால் பிடிக்கும் இந்த கூட்டம் இருக்கும் வரை முஸ்லிம் சமூகம் தலை நிமிர்ந்து வாழ முடியாது. தைரியமாக எதிரியை எதிர்கொள்ள தெரியாத கோழைகள். எனவே எது எப்படியாக இருந்தாலும் இந்த ட்ரம்புடைய பீஸ் டீல் அங்கே உணவுக்காக, உறைவிடத்துக்காக, மருத்துவத்துக்காக அவலப்பட்டுக் கொண்டு, கஷ்டப்பட்டுக் கொண்டு, நோயில் பாதிக்கப்பட்டுக் கொண்டு எவ்வளவு இன்னொரு நிலையில் மக்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கட்டும். உலக நாடுகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதற்கான பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து இதற்கான சுமூகமான தீர்வை எடுப்பதற்கு முன்னாலேயே இதை ட்ரம்ப் முந்திக்கொண்டு இப்படி அரபு நாட்டு அவனுடைய அடிமைகளை பயன்படுத்தி இந்த நாடகத்தை அல்லது அரங்கேற்றத்தை உலகத்திற்கு மீண்டும் ஒரு முறை அரங்கேற்றி இருக்கிறான். என்றாலும் பாலஸ்தீன மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சூழ்ச்சிகாரர்களுக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சிகாரர் இந்த உலகத்தை ஆளும் வல்ல இறைவன் அமைதியை பிறப்பித்து நிம்மதியை வழங்கி அந்த மக்களுடைய பூமியை அவர்களுக்கு கையளித்து அவர்கள் ஆழ்ந்து எங்களுடைய புனித ஸ்தலங்களான மஸ்ஜிதுல் அக்ஸா, டோம் ஆஃப் ராக் போன்ற பகுதிகளை பாதுகாத்து அந்த மக்களுக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுத்து நிம்மதியாக வாழ வைப்பானாக என்ற துவாவோடு தொடர்ந்து நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்கான குரலை எழுப்பிக் கொண்டே
ஃப்ரீ பாலஸ்டைன் என்று கூறிக்கொண்டே இருப்போம். விடிவு காலம் வெகு தொலைவில் இல்லை, அது நிச்சயம் அது சேரும் என்று கூறிக்கொண்டு இந்த பீஸ் டீல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் காமெண்ட் படிவில் தெரிவியுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு காணொலி சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ருன் நிசாம்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.